எல்லாருக்கும் வணக்கம். NUSRB-PC கட் ஆஃப் பத்தின ஒரு விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்க ரிசல்ட்டுக்காக நீங்க எவ்வளோ டென்ஷனா ஆவனா காத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே புரியுது. சரி, அப்போ இப்போ உங்க எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்வி, நான் பாஸ் ஆவேனா? எனக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகுமா? இதுக்கு ஒரு தெளிவான பதில பார்க்கலாமா? இந்த அலசலோட முக்கிய நோக்கமே உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான். இந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை வச்சு நீங்க அடுத்த கட்டமான பிசிக்கல் ட்ரைனிங்கை நம்பிக்கையோட தொடங்கலாமா வேண்டாமான்னு ஒரு முடிவுக்கு வர இது ரொம்ப உதவியா இருக்கும். ஓகே, முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், இந்த கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் எப்படி கணிக்கப்பட்டனன்னு பாத்திரலாம். ஏன்னா அப்போதான் இந்த எண்களோட நம்பகத்தன்மை உங்களுக்கு புரியும். பாருங்க, இது ஏதோ கண்ணை மூடிட்டு சொன்ன எண்கள் கிடையாது. இதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. வினாத்தாள் எவ்வளவு கடினமா இருந்துச்சு, பரீட்சை எழுதின மாணவர்கள் கிட்ட இருந்து வாங்கின கருத்து கணிப்பு, அப்புறம் மொத்தம் எத்தனை பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க, இது எல்லாத்தையும் வச்சு எங்க அகாடமியோட நிபுணர் குழு ரொம்ப ஆழமா பகுப்பாய்வு செஞ்சு எடுத்த கணக்கு இது. சோ முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கணிப்பு தான். ஒரு மார்க் கூடலாம் இல்ல குறையலாம். ஆனா இத ஒரு வழிகாட்டியா வச்சுக்கிட்டு நீங்க பிசிக்கல் ட்ரைனிங்கா ஆரம்பிக்க இதுதான் சரியான நேரம். சரி, இப்போ நேரா விஷயத்துக்கு வருவோம். கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பொது போட்டி, அதாவது ஓசி, அப்புறம் பிசி எம்பிசி தேர்வர்களுக்கு என்னன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ஓசி ஆண்களுக்கு 58, பெண்களுக்கு 53, 54 எதிர்பார்க்கலாம். ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, பிசி மற்றும் எம்பிசி ரெண்டு பிரிவுக்குமே ஆண்களுக்கு 56, 57, பெண்களுக்கு 52, 53ன்னு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. இதிலிருந்தே தெரியுது இந்த ரெண்டு சமூகத்திலயும் போட்டி எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னு. பொது பிரிவுல மட்டும் எடுத்துக்கிட்டா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற அந்த வித்தியாசத்தை நீங்க தெளிவா பார்க்கலாம். ஆண்களுக்கு 58 மதிப்பெண்கள், பெண்களுக்கு கிட்டத்தட்ட 54 மதிப்பெண்கள். இந்த 4 மார்க் வித்தியாசம் பொதுவா வர்றதுதான். ஓகே, அடுத்ததான் நம்ம பார்க்க போறது எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகங்களை சேர்ந்த தேர்வர்களுக்கான கட் ஆஃப் கணிப்புகள். எஸ்சி ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா 56, 57 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட பிசி எம்பிசி ரேஞ்சுக்கு சமமா இருக்கு. எஸ்டி ஆண்களுக்கு 55, பெண்களுக்கு 50. சோ நீங்க இந்த மதிப்பெண் வரம்புக்குள்ள இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. உடனே உடற்தகுதி தேர்வுக்கு பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ சிறப்பு ஒதுக்கீட்டுல விண்ணப்பித்தவங்களுக்கு, அதாவது விளையாட்டு ஒதுக்கீடு மற்றும் வாரிசு ஒதுக்கீட்டுல வர்ற தேர்வர்களுக்கான மதிப்பெண்கள் என்னன்னு பார்க்கலாம். விளையாட்டு ஒதுக்கீட்டுல ஆண்களுக்கு 45லிருந்து 48 வரைக்கும், பெண்களுக்கு 39, 40 வரைக்கும் வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி வாரிசு ஒதுக்கீட்டுல ஆண்களுக்கு 48, 50, பெண்களுக்கு 38, 40. உங்க மதிப்பெண் இதுக்குள்ள இருந்தா நீங்க ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து நம்ம பார்க்க போறது பிசி முஸ்லிம் தேர்வர்களுக்கான பிரத்யேக கட் ஆஃப் மதிப்பெண்கள். பிசி முஸ்லிம் பிரிவை பொறுத்தவரை ஆண் தேர்வர்களுக்கு கட் ஆஃப் மதிப்பெண் 50ஆக இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பெண் தேர்வர்களுக்கு பாத்தீங்கன்னா 40லிருந்து 42 வரைக்கும் இருக்கலாம். சோ இந்த பிரிவை சேர்ந்தவங்க உங்க மதிப்பெண் இந்த வரம்புல இருந்தா உடனே அடுத்த கட்டத்துக்கு தயாராக ஆரம்பிச்சிடுங்க. ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் உங்க பிரிவுக்கான ஒரு தோராயமான கட் ஆஃப் தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த எண்களை வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்றது? அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. உங்களுக்கான செயல் திட்டம் இதுதான். 3 எளிய படிகள் தான். முதல்ல உங்க மதிப்பெண்ண இந்த கணிப்புகளோட ஒப்பிட்டு பாருங்க. ரெண்டாவது, உங்க மதிப்பெண் பக்கத்துல இருந்தாலோ இல்ல அதிகமா இருந்தாலோ ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடற்பயிற்சிய ஆரம்பிங்க. மூணாவது, தேவைப்பட்டா நிபுணர்கள் கிட்ட இருந்து வழிகாட்டுதல் எடுத்துக்க தயங்காதீங்க. ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்த எண்கள்லாம் வெறும் தரவுகள் கிடையாது. இது உங்களுக்கான ஒரு சமிக்கை. அந்த காக்கி சீருடைய அணியனோன்ற உங்க கனவை நனவாக்க அடுத்த அடியை எடுத்து வைக்க நீங்க தயாரா? உங்க எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.